அண்மை செய்தி. ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுக்காததை எதிர்த்து நீதிமன்றம் செல்வது தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக ஆலோசனை நடைபெற்று வருவதாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றம் செல்ல தமிழக வெற்றிக் கழகம் ஆலோசனையில் ஈடுபட்டு வந்திருப்பதாக அண்மை தகவல் வந்திருக்கிறது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் உருவெடுத்திருக்கக்கூடிய சூழலில் ஆட்சி அமைக்க ஆளுநர் இதுவரை அழைக்காததை அடுத்து நீதிமன்றம் செல்ல தாவேக ஆலோசனை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. தனிப்பெரும் கட்சி என்ற அடிப்படையில் தாவேக ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க கோரி ஆளுநரை இருமுறை சந்தித்தார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். ஆனால் இதுவரை அழைப்பு வராததை அடுத்து நீதிமன்றம் செல்ல தமிழக வெற்றிக் கழகம் ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு இல்லாததால் விஜய்க்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் மறுப்பு தெரிவித்து வருகிறார். இந்த சூழலில் நீதிமன்றம் செல்ல தாவேக ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறது. பதவி பிரமாணம் செய்து வைக்க உத்தரவிடக் கோரி நீதிமன்றத்தை நாடுவதற்கு தமிழக வெற்றிக் கழகம் ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன். ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுக்காத இந்த சூழலில் நீதிமன்றம் செல்ல தமிழக வெற்றிக் கழகம் ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. நீதிமன்றத்தில் என்னென்ன அறிக்கைகள் இவர்கள் சமர்ப்பிக்கக்கூடும்? இது தொடர்பாக முழு விவரங்கள் என்ன? பதிவு செய்யுங்கள். வினோத், கடந்த திங்கட்கிழமை அன்று தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டது. இந்த முடிவுகளின்படி தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்குமே ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை இல்லை என்றால் அடுத்து மிகப்பெரிய கட்சியாக யார் இருக்கிறார்கள் அதிக எண்ணிக்கையில அப்படின்ற விஷயத்தை பார்க்கும்போது தமிழக வெற்றிக் கழகம் இருக்கிறது. 108 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர்களையும் கைவசம் வைத்திருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் மொத்தம் 234 சட்டமன்ற தொகுதிகள், பாதிக்கு ஒண்ணு மேல எந்த கட்சி இருக்கோ அந்த கட்சி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க முடியும். அப்படி என்றால் 118 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தேவை. காங்கிரஸ் கட்சி 5 இடங்கள்ல ஆதரவு வழங்கினாலும் கூட அது 113 என்ற இலக்கத்தில் மட்டுமே இருக்கிறது. ஆனால் 118 தேவை. இன்னும் 5 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை. ஏற்கனவே விஜய் 2 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருப்பதால் அந்த 5 என்ற எண்ணிக்கை 6ஆக உயர்ந்திருக்கிறது. எனவே 6 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய தேவை இருக்கிறது என்ற சூழலிலே தற்போது அவர் ஆட்சி அமைப்பதற்கான பல்வேறு மும்முரமான பணிகளை மேற்கொண்டாலும் கூட தமிழ்நாடுடைய பொறுப்பு ஆளுநர் அதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, நேற்றைய தினம் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் மற்றும் மூத்த நிர்வாகிகள் உள்ளிட்டோர் எல்லாம் தமிழகத்தினுடைய பொறுப்பு ஆளுநரை ராஜ்பவன்ல சந்தித்து ஆலோசனை நடத்தினார்கள். இந்த சந்திப்பிற்கு பிறகு வழக்கறிஞர்கள் குழுவோடு சேர்ந்து ஆதவ அர்ஜுனா மீண்டும் ஒரு ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனையை தொடர்ந்தும் கூட தமிழக பொறுப்பு ஆளுநர் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு பதவியேற்பதற்கு எந்த ஒரு அழைப்பும் விடுக்காத நிலையில 2வது முறையாக இன்றைய தினம் ஆளுநரை சந்தித்து தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் உட்பட மூத்த நிர்வாகிகள் பலரும் சந்தித்து ஆலோசனை நடத்தியிருந்தார்கள். சரியா ஒரு 45 நிமிடங்கள் இந்த ஆலோசனை கூட்டம் நீடித்ததாக தகவல்கள் சொல்லப்படக்கூடிய நிலையில இந்த ஆலோசனை கூட்டத்தினுடைய நிறைவுல தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜயிடம் 118 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு கடிதத்தோடு வந்தால் ஆட்சி அமைப்பதற்கு தான் அழைப்பு விடுக்கிறேன் என திட்டவட்டமாக கூறிவிட்டதாக தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பெற்றது. அப்படி என்றால் ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பு இப்போதைக்கு விடுக்க முடியாது, உங்களுடைய பெரும்பான்மையை நிறுவியுங்கள் என்று பொறுப்பு ஆளுநர் விஜய்க்கு அறிவுறுத்தியிருக்கிறார் என்பதை அதனுடைய சாராம்சமாக நாம் பார்க்க முடிகிறது. இந்த நிலையிலே தமிழக வெற்றிக் கழகம் டெல்லியை சேர்ந்த வழக்கறிஞர்கள் குழுவோடு சேர்ந்து ஒரு தீவிர ஆலோசனையை மேற்கொண்டு வருவதாக நமக்கு தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான முக்கியமான காரணம், ஏற்கனவே உச்சநீதிமன்றமானது பல்வேறு வழக்குகள், குறிப்பாக ராஜஸ்தான், கர்நாடகா உள்ளிட்ட பல மாநிலங்களை சேர்ந்த இது போன்ற வழக்குகளின் போது, இதே சாராம்சத்தை கொண்ட வழக்குகளின் போது சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை மட்டுமே நிரூபிக்க ஒரு கட்சிக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆளுநர் பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்லி எந்த ஒரு முடிவுகளுமே எடுக்க முடியாது. அது சபாநாயகருக்கும் சட்டமன்றத்திற்கு மட்டுமே பொருந்தும் என்ற ஒரு உத்தரவுகளை எல்லாம் வழங்கி இருக்கிறாங்க. அந்த தீர்ப்பு எல்லாம் மேற்கொள்ள உச்சநீதிமன்றத்தை ரிட் மனுவாக நாடுவதா அல்லது நேரடியாக உயர்நீதிமன்றத்தை இந்த விவகாரங்கள்ல நாடுவதா என்பது குறித்த லீகல் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வழக்கு தொடர்பான பல அம்சங்களை எல்லாம் தமிழக வெற்றிக் கழகம் கேட்டு வருவதாக தகவல்கள் என்பது சொல்லப்படுகிறது. ஒருவேளை தமிழக ஆளுநருடைய அந்த முடிவு தமிழக பொறுப்பு ஆளுநரும் மத்திய அரசனுடைய தரப்பு வழக்கறிஞர்களோடு ஆலோசித்து
விட்டு தான் தமிழக வெற்றி கழகத்திற்கு சில தகவல்கள் சொல்கிறேன் என தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில அந்த தகவல்களும் ஒருவேளை விஜய்க்கு முரணாகவோ அல்லது தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராகவோ வரக்கூடிய பட்சத்துல உயர் நீதிமன்றத்தையோ அல்லது உச்ச நீதிமன்றத்தையோ நாடி இந்த விவகாரத்துல ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் வழங்கி இருக்கக்கூடிய தீர்ப்புகளுக்கு முரணாக தமிழகத்தினுடைய பொறுப்பு ஆளுநர் நடந்து கொள்கிறார் என்று நீதிமன்றத்தை நாடவும் முடிவு செய்து வருவதாக தகவல்கள் சொல்லப்படுகிறது. இந்த தகவல்கள் எல்லாம் குறிப்பா அந்த வழக்கறிஞர்கள் குழுவிடமிருந்து கிடைக்க பெறும்போது இன்னும் இது தொடர்பான உச்சநீதிமன்றத்தையா அல்லது உயர்நீதிமன்றத்தையா நாடுவது என முடிவு செய்யப்படவில்லை. மாறாக ஒருவேளை நீதிமன்றத்தை நாடும் போது அதற்கு தேவையான என்னென்ன அம்சங்கள் எல்லாம் தேவைப்படும், ஆவணங்களாக இருக்கட்டும், தற்போது இருக்கக்கூடிய பெரும்பான்மையாக இருக்கட்டும், இது தொடர்பான விவகாரங்கள் எல்லாம் அவர்கள் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தோடு ஆலோசனை நடத்தி வருவதாக சொல்கிறார். எனவே தமிழக பொறுப்பு ஆளுநர் அடுத்து சொல்லக்கூடிய முடிவுகளை பொறுத்து நீதிமன்றத்தை தமிழக வெற்றி கழகம் நாடுகிறது அப்படின்ற ஒரு முடிவு உறுதியாகிறது. ஏனென்றால் மே 10 தமிழகத்தினுடைய சட்டப்பேரவையின் பதவிக்காலம் காலாவதியாக கூடிய நிலையில அதற்கு முன்பாக பல நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு தமிழக வெற்றி கழகம் செயல்பட்டு வரக்கூடிய நிலையிலே நீதிமன்றத்தை நாடி அவசர வழக்காக இந்த வழக்குகளை விசாரணைக்கு பட்டியலிட வைத்து ஏதேனும் உத்தரவுகளை ஆளுநருக்கு பிறப்பித்து வைத்து விடலாம் என்ற ஒரு முனைப்போடுதான் வழக்கறிஞர்கள் குழுவோடு தமிழக வெற்றி கழகத்தினுடைய முன்னணி நிர்வாகிகள் ஆலோசனை நடத்துகிறார்கள் அப்படின்ற தகவல்களை நாம் சேகரிக்க முடிகிறது. வினோத், இருமுறை ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரிய நிலையிலும் பெரும்பான்மை இல்லாததால் ஆளுநர் ஆட்சி அமைக்க உரிமை அழைக்காத நிலையில் தற்போது நீதிமன்றம் செல்ல தமிழக வெற்றி கழகம் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறது. அது தொடர்பான அண்மை தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.